ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வீட்லேயே சிம்பிளான முறையில் பால் பேடா தான் பண்ண போகிறேன். பால் பேடா வந்து கடையில் அதிகமாக விலை கொடுத்து வாங்குறத விட பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக கம்மி டைம்லேயே பாருங்கள் நம்ம நல்லா பால் பேடா செய்யலாம். பாருங்கள், இதுக்கு பால் பவுடர் வந்து 10 ரூபா பேக்கெட் 3 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் வந்து ஆஃப் கப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். பால் பேக்கெட் ஆவின் ப்ளூ தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் 1 லிட்டர் வந்து ஆரோக்கியா மில்க், இந்த திக்கான க்ரீமி மில்க் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க செய்யலாம். ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட் வந்து நான் பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். சூடான பால் தான் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். பேன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிற பேனை வச்சுக்கோங்க. அப்போ தான் பால் பொங்கி வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள், ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா சுண்ட காய்ச்சணும் பால். பாருங்கள், ஓரளவுக்கு சூடாக தான் இருக்குது பால். இப்போ நான் போட்டுக்கிறேன். ஃப்ளேம் வந்து பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் மீடியமில் வச்சு ஃப்ளேமை கிளறி விடுங்க. அப்படி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வேறு வேலை பார்க்குறதா இருந்தால் ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க. நம்ம திக்கான பால் போடுறதால அடி பிடிச்சிடும். இது வந்து நல்லா நம்ம சுண்டை காய்ச்சணும். பாருங்கள், 4 ஏலக்காய் வந்து நான் தட்டி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. நான் அந்த கொதிக்கும்போது அந்த ஏலக்காய் எடுத்துடுவேன். பாருங்கள், நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 20 நிமிஷம் நான் கொதிக்க வச்சேன். பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு சுண்டி வந்துடுச்சு பால் நல்லா. இப்போ இதில் இருக்கிற ஏலக்காய் அந்த தோலை நான் தூக்கி போட்டுறேன். விதை அதுலேயே இருக்குது. அதை முடிகிற வரைக்கும் ஸ்பூனில் எடுத்துகிட்டு தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்குன்னா அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள், 4 ஏலக்காவும் எடுத்து போட்டேன். பாதி அளவுக்கு சுண்டிடுச்சு பால். இப்போ வந்து நம்ம பால் பவுடர் போட்டுக்கலாம். பால் பவுடர் வந்து கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கிளறி விட்டே போடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா கட்டி தட்டிடும். கட்டி தட்டினாலும் ஒன்றும் இல்லை, நம்ம கிளறும் போது அது உடஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் பவுடர் போட்டோன்னா இன்னும் நல்லா திக்காயிடும் பால். அப்போ தான் நிறைய அடி பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் பால் பவுடர் போட்ட அப்புறம் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து கிளறி விடுங்க. ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கிளறி விட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நம்ம சுகர் எடுத்துக்கலாம். சுகர் போட்டுக்கலாம். பாருங்கள், சுகர் வந்து இதுக்கு கம்மியாக தான் பிடிக்கும். நீங்கள் லைட்டாக சாப்பிட்றதா இருந்தால் ஸ்வீட்டு நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு. லைட்டாக சாப்பிட்றவங்களா இருந்தால், கொஞ்சம் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன்னா நான் டீஸ்பூன் கணக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சேன். பாருங்கள், இவ்வளோ திக்காயிடுச்சு. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காயிட்டு வருது. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகம் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டே இருங்க. பக்கத்துலேயே நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் தான் வச்சுருக்கோம். அதனால் அவ்வளோ அடி பிடிக்காது. நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நல்லா கிளறிட்டே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. பாருங்கள், எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். சுகர் பத்தலை. இன்னும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். இது போதும். நல்லா கெட்டியாக ஒட்டாமல் பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள்.
இன்னுமே நான் பாருங்கள் நல்லா குறைச்சி தான் வச்சுருக்கேன் அனல் பாருங்கள். இன்னும் ஒரு ஒரு 15 நிமிஷம் வச்சேன் பாருங்கள், நல்லாவே திக்காயிடுச்சு பால். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போதும், அதிகமாக நெய் போடாதீங்க. நீங்கள் திக்கான க்ரீமி மில்க் எடுத்திங்கன்னா நெய் தேவையில்ல. நான் வந்து ஆவின் பால் எடுத்ததால் நான் நெய் போடுறேன் 1 ஸ்பூனு. நீங்கள் அந்த மாதிரி க்ரீம் மில்க் எடுத்திங்கன்னா நெய் போடாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டே இருங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா பால் அல்வா இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா சுண்டை காய்ச்சி ஒட்டாமல் எடுத்திங்கன்னா அது பால்கோவா, பால் பேடா. பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு ஒட்டாமல் வருது பாருங்கள் நெய் போட்ட உடனே. பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு, நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு. இது நம்ம இறக்கும் போது கொஞ்சமாக திரி திரியாக தான் இருக்கும். நம்ம இறக்கி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கரண்டியில் கிளறி விட்டே இருந்திங்கன்னா, கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி கிளறினீங்கன்னா மாவு பதத்துக்கு வந்துடும் பால்கோவா. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள், ஒட்டவே இல்லை பாத்திரத்தில், எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். பாருங்கள் விவர்ஸ், அடுப்பில் வந்து இறக்கி வச்சுட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி அதே கரண்டியில் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு கொஞ்சமாக நல்லா ஆற வச்சுடுங்க. இந்த ஓரளவுக்கு பக்குவமாக நல்லா கொஞ்சம் ஆற வச்சுடுங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விடப்ப மாவு பக்கமாக வரும், நல்லா மாவு மாதிரி வரும். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஷேப் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் நம்ம பண்ணிடலாம். பாருங்கள் இன்னும் சூடாக தான் இருக்குது. நல்லா ஆற வச்சுட்டு பண்ணால் கூட நல்லா தான் வரும். பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சமாக ஆறி இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் தான் போட்டோம். 3 பேக்கெட் 30 ரூபா பால் பவுடரு. பாருங்கள் இவ்வளோ பால்கோவா வந்திருக்கு. நம்ம கடையில் வாங்கினா இது ஒரு 150 ரூபாய்க்கு மேலே தான் வாங்க முடியும். 150 ரூபா கூட கம்மி தான், அதிகமாக தான் வரும் விலை. பாருங்கள் இந்த இந்த ஒரு 50 ரூபா 60 ரூபா நம்ம செலவு பண்ணோன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு பால்கோவா வருது. இப்போ கையில் உருட்டி பாருங்கள், உருட்ட வருதான்ட்டு. பாருங்கள் நல்லாவே உருட்ட வருது. உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா கையில் நெய் தடவிட்டு உருட்டிக்கோங்க. பாருங்கள் எனக்கு ஒட்டலை, நல்லாவே வருது. இப்போ வந்து நான் பேடா ஷேப்புக்கு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பேடா ஷேப் பிடிக்கலன்னா உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பால்கோவா பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் கட்டரில் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட அப்படியே எடுத்துடலாம். மேலே பாருங்கள் பாதாம் வந்து நான் ஆஃபாக உடச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பேடா ஷேப்லேயே எல்லாமே பண்ணிக்கிறேன் பால்கோவா. இன்னும் சூடாக தான் இருக்குது, ஓரளவுக்கு தான் ஆறி இருக்குது. நமக்கு நல்லா ஆறுச்சுன்னா நல்லாவே கெட்டியாயிடும். இதுக்கு மேலே அலங்காரத்துக்கு நான் பாதாமும் பிஸ்தாவும் வச்சுருக்கேன். உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி வேணுன்னா கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வந்து மேலே நீங்கள் வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஹைஜீனிக்காக நீங்கள் வீட்டிலையே வந்து செஞ்சு கொடுங்க. உங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்த திருப்தி இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க.
நம்ம பால் பவுட்ரு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம பால்கோவா வந்து இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நம்ம பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சி செய்கிற நேரத்தை விட பால் பவுட்ரு போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு கொஞ்சம் அந்த அரை மணி நேரத்துலேயே நீங்கள் செஞ்சிடலாம் ஈஸியாக. பாருங்கள், சூப்பராக நான் பால்கோவா செஞ்சிட்டேன், பால் பேடா. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கும் நல்லா வரும். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக செய்கிறதால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.